जगदीश्वरि ज्योतीश्वरि भुवनेश्वरि परमेश्वरि करुणेश्वरि काळीश्वरि पूर्णेश्वरि लोकेश्वरि युगेश्वरि मगेश्वरि उमेश्वरि सर्वेश्वरि அமாவாசை அன்னைக்கு ஆன்னை ராமலிங்கேஸ்வரர் செய்தி பாராயணம் பண்றோம். கரெக்டுங்களா? உண்மையா இல்லையா? ரைட்டு. இப்போ இந்த நூலையும் கொடுத்தாச்சு, இதெல்லாம் பண்ணியாச்சு. இவர் நெசவு பண்ணி தேவலோகம் போய் தெய்வத்துக்கெல்லாம் கொடுத்துட்டு பாலாளம் போய் நாகர்கள் நான் பாம்பு கண்டா படையே நடக்கும், ஆனா பாம்புக்கே நாடை கொடுத்துருக்காரு. தேவலோகம் சென்று இறைவனுக்கு கொடுத்து சூரியனுக்கும் கொடுத்து சூரியன் மகிழ்ந்து தனது தங்கையை திருமணம் முடித்து கொடுத்தார். தேவதத்தை ரிஷி பத்தினி சூரியன் தங்கையை மனம் முடித்து வருகிறார். பாலாளோகம் சென்று ஆதிசேடனுடைய மகளை அவர் ஆதிசேடன் மகிழ்ந்து மனம் முடிச்சு கொடுத்தார் தன்னுடைய மகளை சந்திரநேரை. ரிஷி பத்திரிகை அதெல்லாம் அவதாரம். அடுத்ததாக நேபாள நாட்டுக்கு வந்து நேபாள நாட்டுல ஆமீத நகர்ல ஆட்சி செய்த மன்னர் ஒரு தேவர், அதாவது தெய்வத்துல இந்திரலோகத்துல இருந்து வந்தவர் சாபத்துக்காக அங்க ஆட்சி செய்கிறார். சாப மோசனம் கொடுக்கப்பட போது தேவலன் வருவான், உன்னுடைய மணிமுடியை தேவலனுக்கு ஒப்படைத்து விடு என்று சொல்ல அவரும் அங்க வந்து மணிமுடி தரித்து அரசாட்சி செஞ்சார். ஏதோ கைத்தறி நெசவாளர் அப்ராணி நினைச்சுக்காதீங்க, மிகச் சிறந்த போர்க்கலை வீரர், மிகப்பெரிய போரெல்லாம் பண்ணிக்கிறார் தேவல முனிவர். அப்ப இந்த சமுதாயத்தில் பிறந்தது பெருமைப்படுறோமா வேண்டாமா? சொல்லுங்களேன். ஆனா உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு முறையில நாம் சில நேரத்துல படுற கஷ்டங்களை மற்ற சமுதாயங்களை பார்த்துட்டு நாம் அங்க அது மாதிரி இருந்திருந்தா நாம் கொஞ்சம் நல்லா இருந்துட்டு இன்றோடு மறந்துடணும். தேவாங்க தெய்வ பிராமண குலத்துல பிறந்ததுக்கு பெருமைப்பட வேண்டும் ஒவ்வொருவரும். இதெல்லாம் உங்களுக்கு பதிய வைக்கிறதுக்காக நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றோம். ஏன்னா இதெல்லாம் அறியாமை நம்மளை அடக்கி நாம் மேலேயே வர முடியாம நம்ம அடக்கி வச்சுட்டு நமக்கு இதெல்லாம் தெரியாமே வச்சிருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஆமேத நாட்டுல போனீங்கன்னா உங்களுக்கு தேவாங்கன்னா தனி வழி இருக்கு, வழிபாடுக்கு ஆலயங்கள்ல. அந்த அளவுக்கு மன்னராக ஆட்சி செய்தவர், சிறந்த போர்க்கலை வீரர், சிவபெருமானால் போர்க்கலை கற்றுக் கொடுக்கப்பட்டவர். இவரெல்லாம் ரிஷி பத்திரிகள் இருக்காங்க. அப்போ இவர் தன்னை வளர்த்தி எல்லா சாதனையும் பண்ணதுனாலதான் இந்த பேர் நம்மளுக்கு அப்படியே வந்தது. இவருடைய ரத்தம் சதைதான் நாமெல்லாம். நீங்க எல்லாரும் கொஞ்சம் அப்படியே போய் நாளைக்கு இன்னைக்கு சாயந்தரம் போய் நம்ம போட்டோல கண்ணாடி முன்னாடி பாருங்க. என்னை பார்க்க வேண்டாம், என்னை நினைக்கவே நினைக்காதீங்க, உங்களை பாருங்க. நேபாள நாட்டுக்கு தொடர்புக்கு தான் பாருங்க. அங்க நேபாள நாட்டினுடைய பெண்மணியோட இமேஜ் எடுத்து வச்சு உங்க இமேஜை பாருங்க. நமக்கும் நேபாள நாட்டுக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்கு. நேபாள நாட்டுங்கிறது பந்தவர்களுக்கு நீதானே, வருத்தம் இருக்கா இல்லையா? பொய்யாக இல்லை, இதுதான் உண்மை. நம்மளுக்கும் அங்கேயும் ஏன்னா அது அரசாட்சி இருந்து வந்திருக்குது. வழி வழியா நாம் நாடாண்ட பரம்பரை ஒண்ணு. இந்த கொங்கு மண்டலம் நாடாண்ட பரம்பரை விஜயநகர பேரரசுடைய கட்டுப்பாடு. கன்னடிய மன்னர் நம்ம மன்னர் தான் இவர். நம்மளுடைய ரத்தம் சதை கொடுத்தவர். இந்த விஜயநகர பேரரசுங்கிறது கொங்கு மண்டலத்தில் ஆண்டுகிறார். இத்தனை அதாவது என்ன சொல்றதுன்னா அவர் காலத்துல நம்ம கன்னடியர் மகாராஜ்யம் கொடுத்தது அதிகம். இன்னைக்கு நகராட்சியார் கொடுத்து அடிச்ச அந்த பூமி தான பூமி. அதுக்கு எத்தனையோ பின்னாடி வரலாறு இருக்கு. அதுல நிறைய நம்ம பார்த்துக்கிறோம். நகராட்சியாருங்கிறது இன்னைக்கு அவர் இந்த கல்லூரி கட்டினாரு, இதெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் சரி நீங்க என்னென்னமோ சொல்லலாம். ஆனாலும் அவர் கொடுத்ததுனாலதானே இந்த இடம் இன்னைக்கு இவ்வளவு அருமையான வீடுகள், காரு, பங்களா, இன்னைக்கு ஒரு திருக்கோயில். இன்னைக்கு இன்னும் நம்ம இங்க கொஞ்சம் வசதி குறைவா இருந்தாலும் கூட இந்த இப்ப இது வரைக்கும் போட்டு வச்சுக்கிற அந்த அடிப்படை தளத்தை என்ன சொல்றதுன்னா பேஸ் மட்டும் தமிழ் அப்படிதான் சொல்லுவோம். அதையே இப்ப புனரமைப்பு பண்ணி ஒரு ராஜ கோபுரம் கட்டுவதற்கு உண்டான திட்டங்களை வகுத்து வைத்து இது வரக்கூடிய மார்ச் மாசத்துல செய்யப்படும் எண்ணத்தை குறிக்கோளோட இருக்கீங்கன்னா இவ்வளவு வசதி இருக்கு உங்களுக்கு. நல்லாட்சியா கொடுத்தது தானே கெட்டியாரு நான் சொல்லக்கூடாது. நடராஜ் தேவாங்க கொடுத்தது, அதாவது தேவாங்க நடராஜ் கொடுத்தாரு பெரியவர். அப்போ எல்லாரும் ஏதோ ஒரு நோக்கத்தை உங்களை மோட்டிவேட் பண்ணணும்னு அப்போ அவர் ஒண்ணு கொடுத்தாரு. இன்னைக்கு நாங்க அவரை தாண்டி அடிப்படை ஆதாரங்களை நாங்க உங்களுக்கு சொல்லி காமிக்கிறோம்.
இப்போ தேவல முனிவர் வந்தாச்சு. இப்போ அன்னை பராசக்தி அவள் சூடத்தை தரித்து வந்த போது அவனுடைய பேர் சூடாம்பி என்ற பெயர். ராமலிங்க சௌடேசிங்கிறது இப்பதான் மாறிக்குது. அந்த சுடரிட்டு வாசிக்கூடிய அந்த கிரீடத்தை தரித்து வந்ததுனால சூடாம்பியின் பேர் சூடத்தை சூடாமியை வச்சு வச்சு வந்து கொஞ்ச காலமா அப்படியே மருவி இனி சௌடேஸ்வரின்னு ஆயிடுச்சு. இதுல இந்த என்ன சொல்றதுன்னா அமாவாசை இன்னைக்கு நாம அம்மனை வழிபடுறது ஒரு சிறப்பு. அவள் நம்ம வீட்டுக்கு பெரிய வீட்டு நம்ம வீட்டு பெரிய பொண்ணுன்னு யாருக்கா தெரியுமா? தொட்டு என்ன மகள் யாருக்கா தெரியுமா? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தெய்வம் நம்ம வீட்டுக்கு மூத்த மகள். அதுதான் உண்மை. எத்தனை பெரியவங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது. நம்ம வீட்டுக்கு தொட்டு எட்டு மகள் நம்ம சொல்லுவோம். அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்காக யாருக்காவது சௌடேஸ்வரிக்கு பேர் வச்சிருக்கலாம், சூடாமியின் பேர் வச்சிருக்கலாம், இருந்தாலும் இருக்கலாம், எல்லாமே கூட போகலாம். ஆனா அதுதான் உண்மை. நாங்க சொல்றோம் எங்களுக்கு பெரிய வீட்டு பெண்மகள் சௌடேஸ்வரி. அதனால இது இவ்வளவு ஒரு அற்புதமான சமுதாயம் தேவாங்கர் சமுதாயம். இது இன்னும் கூட சொல்ல போனா இதுல நம்ம தற்பிட்டி தியாகராஜர் எத்தனை பேருக்கு தெரியும்? நீதி கட்சி தேவாங்க சமுதாயத்துடைய தலைவர் அவர். தெலுங்கு தேவாங்கர். திராவிடத்துக்கெல்லாம் முன்னோடி. இது அரசியல் அல்ல, நான் சொல்லிடுறேன். திராவிடத்துக்கெல்லாம் முன்னோடி நீதி கட்சியினுடைய தலைவர் தற்பிட்டி தியாகராஜர். சென்னை மேயர், முதன்மை மேயர். அவர் 1928-30 காலத்திலே நீதி கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு முதலமைச்சர் பதவி கிடைக்கும் அது வேணாம் சொல்லி 4 மாகாணங்களுக்கு மேயரா இருந்தாரு. இன்னைக்கு ரிப்பன் மாளிகை இல்லையா சென்னையில? எத்தனை பேருக்கு அந்த வெள்ளை மாளிகை தெரியும்? மேயர் அலுவலகம் சொல்லுவாங்க. இன்னைக்கு பிரியா மேயர் தெரியுமா? சென்னையினுடைய முதன்மை மேயர் பிரியா. அவர் இருக்கக்கூடிய அலுவலகம் அவர் அழகு செஞ்சப்பட்ட அந்த ரிப்பன் மாளிகை. அதனால அவர் இந்த நெசவுக்கு உண்டான குஞ்ச கயிறுக்கு அவர் தான் முன்னோடி. அவர் தான் கொண்டு வந்தார். நெசவு செய்றீங்கன்னா இன்னைக்கு குஞ்சம் போட்டு கழுவு வாட்டம் போடுற அந்த கயிறுக்கு சொந்தக்காரே சற்பிடி தியாகராஜர். அவர் ஒரு என்ன சொல்றதுன்னா கைத்தறி பெட்டகம். அவர் தன்னுடைய சென்னையில தன்னுடைய சொந்த பூமியில தொழில் நகரமே வச்சிருந்தார். நெசவுக்காகவே ஒரு தொழில் நகரம் உருவாக்கினார். இன்னைக்கு அவர் பேர்ல தான் டி நகர்னு இருக்கு. தியாகராயனா இருந்த சென்னையில அந்த தெருவுக்கே பேர். அவர் மிகப்பெரிய ஒரு தேவாங்கப்பட்டுள்ளவர். அம்மன் மீது நாம் இறைவனுக்கு பட்டு கொடுக்கக்கூடிய பாரம்பரியத்தை கடைபிடிப்பதற்காக சென்னையிலிருந்து தனி ரயில், சிறப்பு ரயில். இங்க ஹம்பி கோட்டை எங்க இருக்கு, அதை தாண்டி 150 கிலோமீட்டர் பாதாமி வனசங்கரி. பாதாமி வனசங்கரிக்கு ஒரு வனத்தை வச்சுட்டு அவர் கொண்டே கொடுத்துட்டு இருந்தாரு. அதை தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம ஹம்பி கேமகூட பீடாதிபதி இப்போ ஒரு 7 ஆண்டுகளா 156 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு கால்நடையாக பாத யாத்திரையாக சென்று இந்த பட்டு பீதாம்பரம், அதாவது ஒரு பட்டு சேலையை இன்னைக்கு நெசவாளர் ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க தேர்வு செய்யப்பட்டு அந்த கமிட்டி தேர்வு செய்யப்பட்டு தும்கூர் மாவட்டத்துல, கர்நாடகால தும்கூர் மாவட்டத்துல ஒரு நெசவாளரை தேர்வு செய்து அவரு நம்மளுக்கு எப்படி விழா இங்க கங்கணம் கட்டி நாம வந்து ஒரு கோயில் கும்பாபிஷேகம் ஒரு பெரிய பண்டிகை போடுறோம்னா கங்கணம் கட்டிடுற 5 நாளைக்கு. அதுமே அவங்களும் அங்க கங்கணம் கட்டி விரதம் இருந்து அந்த சீலையை நெய்து பல்லக்கில் சுமந்து பாத யாத்திரையாக 150 கிலோமீட்டர் நம்ம ஜெயப்பூர் நடந்து போய் அந்த திருக்கோயில் வளாகத்துல போறப்ப மட்டும் தலசுமாடா கொண்டு வரார். அம்மன் பாதம் வரைக்கும். எதுக்கு? வரலாறு என்ன? இறைவனுக்கு ஆடை நெய்து கொடுத்த வரலாறு. நமக்கு அதை விட என்ன கடமை இருக்கு, என்ன பேரை இருக்கு? அதை இன்னைக்கு கற்பிட்டி தியாகராஜர் செஞ்சா நீதி கட்சியுடைய தலைவர். அதுக்கடுத்து ஜெயத்குரு செய்யறாரு. இவ்வளவு ஒரு அற்புதமான சமுதாயம். நாம் பெருமைப்பட வேண்டாமா? செய்யும் தொழிலை சீர்தூக்கி பார்த்து நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லை. நீங்க தானுங்க. உங்க குடியிருப்பு கைத்தறி நெசவாளர் குடியிருப்பு தானே, ஒரு கைத்தட்டம் கூட இல்லையே. இல்லையா? தொழிலுக்கு நான் உயர்த்தி பேசுறேன். நெய்யும் தொழிலை சீர்தூக்கி பார்த்து நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லை. இது எந்த தொழில? கைத்தறி. விசைத்தறிக்கு நான் சொல்ல வரல, கைத்தறி நெசவுக்கு சொல்றேன். விசைத்தறி மருவி போச்சு, தப்பு இல்லை, அதுவும் ஒரு தொழில். ஆனால் இந்த தொழில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு யாருக்கும் அடிமை இல்லாத தொழில், அற்புதமான தொழில். ஒரு உயிர் 48 நாள் வாழலாம். ஆனா ஒரு ஆடை இல்லாத ஒரு மானிடன் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது. அப்படி மானத்தை காத்திட உழைக்கின்ற அந்த உன்னதமான தொழில். இதை விட என்ன மனிதனுக்கு கொடுத்தோம், தெய்வத்துக்கு கொடுத்தோம், அரக்கர்கள் வந்து தடுத்தாங்க, பாம்புக்கு கொடுத்தோம். இப்படி இத்தனை பேருக்கும் நாம செய்யக்கூடிய தொழில் அற்புதம்னா அந்த குளத்துல பிறந்த நீ எவ்வளவு அற்புதம்.
சொல்லுங்க பாக்கலாம். உண்மையா இல்லையா பெரியவங்களே? என்னமா நம்ம ஒரு வெள்ளை சொல்லியமா வந்து கருப்பா வந்து இவ்வளவு கட்டி கட்டி பேசி போற நீங்க நினைக்காதீங்க. கை கொடுத்துட்டு போங்க. சந்தோஷம், வரவேற்கிறேன். அதேதான் இதுக்குதான் வரணும். இதுதான் இந்த இப்படி நம்ம பேர் என்ன பாபு யாருமே இல்ல. நீங்க சொல்றீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எத்தனையோ இருக்காங்க. சொல்றதுக்கு நீங்க ஒருத்தர். வயசு என்ன? இவர் 58 வயசு. நான் திருப்பூர் குமரானந்தபுரத்துல இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி தலைமையேற்று உரையாற்றும் போது விழா முடிந்த பிறகு அண்ணன் வக்கீல் என்ன பக்கத்துல இருக்க ஒரு கை ஒரு சின்ன ஒரு சிறுமி 8 வயசு இருக்கும் 9 வயசு இருக்கும். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பக்கத்துல வந்து அப்பாவோட வந்தான். ஏன் பிடிச்சதுன்னு கேட்டேன். இத்தனை பேர் பேக்கை வாங்கிட்டு போனாங்களே, உனக்கு மட்டும் ஏன் பிடிச்சதுன்னா இவர் என்ன சொன்னார்? அதத்தான் அந்த சிறுமி சொன்னார். உங்க பேச்சு என்னை சிந்தனை செய்ய வச்சது. உங்களுடைய கருத்து எனக்கு தெரியாததெல்லாம் சுட்டி காட்டுச்சு. நான் பிறந்த சமுதாயம் என்னன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருக்குது. ஒரு 8 வயது சிறுமி சொன்னான்னா 58 55 வயசுக்கு வரைக்கும் சொல்லவே வேண்டியதில்லை. அது உணவு பூர்வம் இப்ப வந்து கட்டி தருவிட்டு போயிட்டாரு. உண்மையிலேயே ஒரு தேவாங்கனாலே அவ்வளவு ஒரு புனிதமானது. ஆனால் நம்மை மேலேயே ஏற விடாம அமுத்தி 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 வச்சு நீ அப்பாவி, உனக்கு எதுவும் தெரியாது, எதுக்கும் வரமாட்ட, நான் அப்படியே நம்மளை அமுத்திட்டாங்க. ஆனா அவர் சிறந்த போர்ப்படை தளபதி இவர் தேவலமுனிவர். அப்படி எல்லாம் இருக்குங்காட்டித்தான் நாங்க சமுதாயத்தை 1-2 பேர் எங்களை போன்ற வக்கே கண்ணன் போன்ற புயல் கணேசன் போன்ற சூழல் தாலுகா ராமசாமி போன்ற இன்னும் சிலர்லாம் இப்படி எல்லாம் இருக்குங்காட்டித்தான் உங்க முன்னாடி நாங்க இருக்கிறோம். எல்லாத்தையும் சுட்டி காட்டு. இன்னைக்கு கூட சொல்லிட்டேன், இந்த கோயில் கட்டுறப்ப நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கோயிலை நீங்க தொடுங்க, யார் வருவா பாத்துக்கலாம். அதுக்கு காரணம் என்னை பார்த்தா தேவாங்கனா தெரியாது. அச்சா இதுதான் காப்பாற்ற வேண்டும். இது மாதிரி ஒவ்வொரு விஜயகுமார் மேலேயே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வுகள் உண்டு. நீங்க அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தணும். என்ன எப்பெல்லாம் நாம் சுட்டிக்காட்டுற இடத்துல சுட்டிக்காட்டாம விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்க பேசி எதுவுமே பிரயோஜனம் இல்லை. நீ 100 தடவை 1000 தடவை கத்தி பேசினா பிரயோஜனம் இல்ல. உனக்கு இப்ப இந்த பிரச்சனை தவறா தெரியுது, இந்த நபர் தவறா செய்யறார், உடனே பேசணும், பேசிடு. பேசித்தான் ஆகணும். அதுக்குத்தானே நாம பிறந்துக்கிறோம். இல்லைன்னா இவ்வளவு புனிதமான சமுதாயம், இவ்வளவு ஒரு போர்க்குணம் உள்ள ஒரு தளபதி தேவலமுனியுடைய வம்சம் நாம என்ன சாதாரணமா? இன்னைக்கு எவ்வளவு வீர பெண்மணிகள் இருந்தாங்க கைத்தறி நெசவுல, அங்க இவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. இப்ப கேட்டே ஆகும். ஏன்னா பசுமை குடியிருப்பு, நெசவாள குடியிருப்பு. காலையில் 4 மணிக்கு பாவா எழுந்திரிச்சு பாவு உட்காரத்துக்கு முன்னாடி நேயமக்க தூராக்க முடிச்ச நான் வந்து பாக்கள் நீர் தெளிச்சு ஆ டைம்ல நாய் பராது, நரி பராது, பேய் பராது, பிசாசு பராது, எல்லாருமே முரங்களை தட்டி வீசிதான். எண்ணு மக்கள்களை எல்லியப்பா வீர பெண்மணிகள் எங்க இன்னைக்கு முகம் காட்ட மருத்துவங்கள்லாம் இன்னைக்கு காட்டிட்டு இருக்கிறாங்க. நீ தோட்டி அடிச்சவன் நீ வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிற. உண்மையா இல்லையா? முகம் காட்ட மருத்துவர்கள் அவங்களோட கோரிக்கைகளுக்காக தெருவில் இறங்கி அவங்களோட கோஷங்களை எழுப்புறாங்க. நீ எங்கம்மா போயிட்ட? நீங்க வீரப்பெண்மணி தானே? இன்னையிலிருந்து மாறுங்க. உங்களுக்கு ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு அநீதி ஏற்படுதோ விஜயகுமார் வரணும்ன்றது இல்ல. நீயே சவுடேஸ்வரியா மாறு. அரக்கனை கொண்ட மாதிரி நீயே மனசுல ஏத்திக்கோ. நீயே எனக்கு எதிராக தேவை அரக்கன் தான். என் சமுதாயத்தை பேசணும் எவனாக இருந்தாலும் அரக்கன் தான். நான் ஒரு வீரமுட்டி அப்படி எடுத்துக்கோ. எப்படி வேணா எடுத்துக்க. நம்ம அம்மா சிங்கத்தில் வந்தாங்க அங்கமே எடுத்துக்க. அதனால உணர்ச்சிகளை தூண்டுவதற்காக நாங்க வரவில்லை. உங்களுடைய உண்மையான உணர்வுகளை நாங்க வந்து வெளிப்படுத்துறோம். அதுக்கு அடுத்தது இது அழகு. எது அழகு? நீங்க அழகு போடுறீங்க இல்லையா? அம்மனை அழகுக்காக அழகு போடுறீங்க. பெரியவங்களே இப்ப நான் உங்களுக்கு தான் சொல்ற, குழந்தை இருக்குல்ல, அழகு போடுறத பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும் சொல்லுங்க. ஏன் அழகு போட்டீங்க? எப்படி உருவாச்சு இந்த வரலாறு? ஒருத்தர் தான் செஞ்சு நான் சொன்னதுக்கு அப்புறம் உண்மையான சொல்லிட்டு, அழகு என்பது அன்னை வந்தால் காட்சி கொடுத்தால் நீ எப்ப வச்சா வருவன்ட்டா
அந்த காலத்துல நம்ம பெரியவங்கெல்லாம் போய் அம்மாட்ட வயிற்றுக்கு போய் காம்படிஷன் மேல அம்மா பாமான்னு கூப்பிடுறாங்க, அத்தியில வரண்டா. அப்ப வரணும் நீ எப்படிமா தெரியும்? நீ கடவுளா வரமாட்டியே, எங்களுக்கு அவதாரம் இல்லையே, நாங்க எப்படி நாங்க கடவுளாட்ட வந்து உங்களை பார்க்க முடியுங்கிறப்போ நான் வரக்கூடிய கால்நடை சத்தம் உனக்கு தெரியும்னா நீ போ, சக்தி அழைச்சிட்டா உன்னோட பிரார்த்தனைக்கு நான் வர்றேன்னா கலங்கை சத்தம் கேட்டுட்டே இருந்து இவங்க போயிட்டே இருந்தாங்க. இடையில ஓடை குறுக்கிட்டது, நதி குறுக்கிட்டது, ஆறு குறுக்கிட்டது, ஏதோ ஒண்ணு தண்ணி குறுக்கிடுச்சு, சத்தம் வரல. ஆனா அம்மா முதல்ல சொல்றப்பே நான் திரும்பி பார்க்காத நான் வர்ற கண்டிப்பா வருவச்சு, திரும்பி பார்த்தா வரமாட்டேன்ச்சு, திரும்பி பார்த்துட்டாங்க, சத்தம் இல்லைன்னு வரல. அப்ப என்ன பண்ணாங்க, அந்த காலத்துல வனாந்தரங்களுக்கு நம்முடைய பாதுகாப்பாக்காக பாறையை சுத்தம் பண்றதுக்கு கத்தி கொண்டு போனாங்க. கத்தி, கப்படா, ஏதோ ஒண்ணு ஒரு ஆயுதம் கொண்டு போனாங்க பாறையை சுத்தம் பண்றதுக்காக. அதையே கத்திய இனி நான் வந்து இந்த உன்னை அழைக்காம போன என் சமுதாயம் மதிக்காது, நான் போய் பிரயோஜனம் இல்ல, கத்தி நீ வந்தீங்கன்னாக்க ஆட்சி போயிட்டு தன் உயிரை மாற்றிட்டு எடுத்து கொடுத்தது எடுத்து தன்னை வருத்திய அந்த கத்தி தான் இன்னைக்கு ஜம்தாடி கத்தி. எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு ஜம்தாடி கத்தி எதுக்கு போடுறோம்? அன்னைக்கு அது தன்னை வருத்தி நீ வரமாட்டேன்னு சொன்னதுக்கு நாங்க போட்டதுதான் அழகு. இன்னைக்கு மாறிடுச்சு. அன்னைக்கு நடந்தது சாதாரண பாதுகாப்பு பயணத்துக்கு கொண்டு போனது. இன்னைக்கு அதையே பாரம்பரியமாக அன்னைக்கு அவங்க எடுத்த அந்த செயலை அப்படியே இப்போ வந்து சக்தி அழைக்கிறப்போ நம்ம அழகு போட்டு பாமா தாயே பாமா தாயேன்ட்டு அழைக்கிறோம். அதுல ஒரு குறிப்பிட்ட 3 குளத்துக்களை கொடுத்துருக்காங்க. 10,000 குளம் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? 10,000 குழந்தை காப்பாடியவர். இன்னைக்கு பேசினா 10 குழந்தை தெரியும். 10,000 குளம் இருக்கு, ஆனா 10 குழந்தை நமக்கு கிடைக்கலையே. அதுல செவ்வேலாரும் லத்திகாரும் கப்பையிலாரும் தான் இந்த கத்திக்கு உண்டான பரம்பரைகள். இந்த அதுல வந்து செவ்வேலார் எடுத்து தரணும் கத்திய, கப்பையிலார் லத்திகார் தட்டெடுத்து கப்பையிலார் கெட்ட மணி, இந்த 3 பேரும் இதை செஞ்சாங்கன்னா சத்தி தரன்னு வந்துடும், கரகரன்னு வரும். இது வரலாறு உண்டு. நீங்க விருத்தத்தை தேடுங்க, நானும் தேடி பிடிச்சுதான் வந்திருக்கிறேன். அதனால இது 3 குளத்துங்களுக்கு இது உண்டு. இப்படி எல்லாம் அந்த நம்ம ஆச்சாரங்களை நாம் வகுத்து வச்சுக்கிறோம். அதே சமயத்துல நாம் வந்து வேதங்களை கட்டு பாராயணம் பண்றதுதான் நம்மளுக்கு குலக்கல்வி சமஸ்கிருதம் தான். சமஸ்கிருதம் நாம் ஏன் இப்ப இந்த கன்னட பர்த் சர்டிபிகேட்ல கன்னடத்தை ஏன் எழுத சொல்றேன்னு கேட்கிறப்போ நீங்க போய் சொல்றப்போ உங்க வாத்தியார் என்ன கேட்பாரு, உனக்கு கன்னடம் ஃபுல்லாவுனா வருமா, எழுத தெரியுமா, படிக்க தெரியுமா? இப்ப நான் சொல்ற அந்த புத்தகத்தை கன்னடத்துல படிக்க முடியுமா? எழுத படிக்க நன்கு தெரிந்தால் மட்டுமே பிறப்பு சான்றிதழ் எழுத முடியும் இருக்காங்க. ஆனா நம்மை படிக்க விடாம பண்ணது நேர்காலத்தில் நடந்த சூழ்ச்சி. அவர் இன்னைக்கு வாய்ப்பு இருந்து அவர் சொல்லுவாரு, அதுக்கு நான் அவரே விட்டுறேன். இதெல்லாம் நம்மளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. அதனாலதான் நாங்க போய் கன்னடத்துல வந்து முழுசா எழுத முடியாதனால வாத்தியார் கேட்டதுனால தமிழ் எங்களுக்கு எழுத தெரியும் படிக்க தெரியும் நம்ம தமிழை கொடுத்துறோம். இனிமேல் எழுத படிக்க தெரியலே கொடுங்க, முன்னாடி கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீ கொடுத்துற அப்பதான் நம்ம லிங்க சமையல்குள்ள வர முடியும். அடுத்ததாக நீ போடக்கூடிய கையெழுத்து ஒருத்தனையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே சமயத்துல ஆட்சிங்கிறது ஒண்ணு இருக்குது. ஆட்சிங்கிறது என்ன? நம்ம இன்னைக்கு ஐஏஎஸ் ஐயா குறிப்பிட்டு ஒரு 4 பேருக்கு நான் சொன்னேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மளுக்கு இப்போ ஒரு பேர் தான் இருக்கிறாங்க. 70-76 காலத்துல வெள்ளைச்சாமி ஒரு அமைச்சர் எம்ஜிஆர் காட்சியில் எம்ஜிஆருடைய குடும்பச்சம்மல் எம்ஜிஆரோட பீரியட்ல நம்ம தேவாங்கர் ஒரு மந்திரி வெள்ளைச்சாமி, உடுமலைப்பேட்டை சார்ந்த வெள்ளைச்சாமி. அதுக்கப்புறம் பார்த்தா பேர் சொல்ற கூட ஆள் இல்ல. மேட்டுப்பாளையம் அருண்குமார் இருந்தாரு, அருப்புக்கோட்டை எம்எல்ஏ விஜயகுமார் இருந்தாரு, கோடி லட்சுமணன் இருந்தாரு. இதுக்கப்புறம் யாரும் பெருசா காணும். இப்போ ஒரே ஒரு சேலம் பாலசுப்ரமணியம். பிரயோஜனம் இல்ல, அது எதிர்கட்சியில இருக்காரு. அப்போ இப்ப ஆளுங்கட்சியா இருந்து ஏதாவது பேசி ஜெயிக்கலாம். எதிர்கட்சி ஆனாலும் பரவாயில்ல, ஒருத்தராக வந்துட்டாரு. இப்போ கட்சிகள் நம்மள வந்து ஒரு இவங்க இந்த சமுதாயத்துக்காரங்க பெருவாரியா பார்க்கணும் என்ன செய்வாங்க? உங்களை சார்ந்த உள்ளாட்சி பிரதிநிதி, இது பஞ்சாயத்து பேரூராட்சி ஏதோ ஒன்று இருக்குது. அப்ப இங்க நம்ம மக்கள் யாருக்கா, நம்முடைய உறுப்பினர்கள் யாருக்கா, நம்ம குரலை ஒழுக்கியதாக நம்மளுடைய குரலை நம்முடைய பிரச்சனைகளை அவருடைய குரலாக தேவாங்கர் அங்க வந்து பேசணும். எத்தனை பேர் இருக்காங்க உள்ளாட்சி பிரதிநிதி? எனக்கு தெரியல, நீ இவங்கதான் சொல்லணும். இருக்காங்களா இல்லையோ? ஓகே, அது கட்சியிலிருந்து கொடுத்துருக்காங்களா? ஓகே, நான் அதைத்தான் சொல்ல வர்றேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக ஒருத்தரை வந்து ஒரு கட்சி ஒரு சமுதாயத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா பெருவாரியான மக்கள் வாழக்கூடிய பகுதி. அதுல உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், பேரூராட்சி மன்ற பிரதிநிதிகள், பஞ்சாயத்து பிரதிநிதிகள் அதிகமாக இருந்தாங்கன்னா
அப்ப இவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து பட்டியல் அந்த லோக்கல் பாடி மந்திரிக்கு போகும், அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளருக்கு போகும். அவங்க எல்லாம் இந்த வினோபா நகர்ல ஒரு 10 கன்னட தேவாங்கர் வந்து மெம்பர் ஆக்குறாங்கப்பா. இப்படியே இந்த பெல்ட் சூழல் தாலுக்கா பெல்ட் இதுல எடுத்துட்டீங்க. இப்படியே போனீங்கன்னா ஒரு 50 பேர் 60 பேர் நம்ம தேவாங்கர் வந்துட்டாங்கன்னா இன்னும் அவங்க உட்கார்ந்து பார்ப்பாங்க, இன்னும் மற்றவங்களை எவ்வளோ இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. மற்ற சமுதாயத்தை விட நம்ம சமுதாயம் நீளோங்கி அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் பஞ்சாயத்து வார்டு எல்லாத்தையும் இருக்கிறாங்கன்னா பரவாயில்ல, இவங்க அதிக வாக்கு அந்த பெல்ட் இருக்கு. அதனால இந்த சார்ந்த நின்ன ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தன் கட்சியில் நிறுத்த வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு வருவாங்க. அப்ப யார் தேர்ந்தெடுப்பாங்க? அந்த கட்சியில நம்மால் நம்ம சமுதாயத்தை சார்ந்த யாரோ ஒருத்தர் இருக்கலாம், ஏற்கனவே பொறுப்புல இருக்கலாம், அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம். அதனாலதான் சொல்றேன், வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் நெருங்கி வந்துருச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க, நம்மால ஜெயிக்க வைங்க. அதுல வந்து கட்சி ஒருத்தருக்கு கொடுத்தா இன்னொரு கட்சி யாருக்குமே தரலீங்கன்னா அந்த வார்டுல ஒரு கட்சிக்கு மட்டும் ஒருத்தர் கொடுத்துருச்சு, மற்ற கட்சியில வேற ஒரு சமுதாயம் கொடுத்தாச்சுன்னா கண்ணை மூடிட்டு ஊர் கட்டுப்பாடு போட்டு அவங்களுக்கு போடுங்க. அவர் உங்களுக்கு எதிரே செஞ்சிருக்கலாம், கோயிலுக்கு எதிராகவே செஞ்சிருக்கலாம், பரவாயில்ல, மறந்துட்டு நீங்க அவங்க ஜெயிக்குவீங்க. இல்ல ஒரே கட்சி மாதிரியே அடுத்தவங்களும் ஒரே வார்டுல 5 பேருக்கு கொடுத்து நீங்க நியூட்ரல் யாருக்கு வேணா சரியா 5 கட்சியிலே நம்ம ஒருத்தர் நின்னா ஜெயிக்குவீங்க. அதே மாதிரி ஒரு வார்டு 5 பேர் எவ்வளவு ஒருத்தர் நம்மால் வந்தாலும் நம்மால் தான், அதுல கவலை இல்ல. யாருமே நிக்க வைக்கல, கட்சியே நம்ம தேவாங்கருக்கு தரல. என்ன செய்வீங்க? உங்களுக்குள்ள யாரோ ஒருத்தர் நிக்க வச்சு அவங்களை நீங்க தேர்ந்தெடுங்க. இப்படி நீங்க தேர்ந்தெடுக்கும் போதுதான் உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய குறைகளை மற்றவர்களை அணுகாம உங்க பிரச்சனைகளை நீங்களே தீர்க்க முடியும். அவர்னால முடியலனாக்கா தேவாங்கர் முன்னேற்ற அமைப்பு நீங்க நாடணும். இதுக்கெல்லாம் வாய்ப்பு பக்கத்தில் நெருங்கி வந்துட்டு, இதுக்கெல்லாம் நீங்க வந்து சரியாகி உங்களோட சிந்தனைகளை, உங்களுடைய படிப்பு மற்ற எல்லாத்தையுமே தேவாங்கர் முன்னேற்றத்துக்காகவே நீங்க எடுத்துக்கொண்டு இந்த நிர்வாக கமிட்டி மொத்தமா எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு நல்ல கைத்தட்டலை எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அந்த பால் எம்எஸ்ஆங்கிற ஒரு நிறுவனம் உங்களுக்கு பேக் இன்னைக்கு கொடுக்குது, அது எங்க முடியுமா அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல். ஓகே, இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வரலாற்றினுடைய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இன்னும் எனக்கு நிறைய டைம் வேணும், பத்தாது. 5:30 மணிக்கு சோமனூர், இது ஒரு அமைச்சர் புரோகிராம் மாட்ட போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு மந்திரி ஒரு சுற்றுப்பயண திட்டத்தை இப்படித்தான் போடுவாங்க. 11 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம், மத்தியானம் 3 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம், 7 மணிக்கு ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கு. நாங்க இன்னைக்கு அப்படித்தான் தேவாங்கர் முன்னேற்ற அமைப்புல சாதாரணமா இன்னைக்கு 3 ஊர் சுத்திட்டு இருக்கிறோம். எத்தனை மக்களை சந்திக்கிறோம்? இங்க கிட்டாம், இங்க யாராவது கருவேலங்காடு, வினோபா நகர், தேவரங்காடு, 3 கிராமங்கள் இல்லையா? இன்னைக்கு காலையில வாகராயம்பாளையம், அதுக்கு பக்கத்துல 2-3 கிராமங்களுக்கு வந்திருக்காங்க. இப்ப சோமனூர் போன கருவேலங்காடு. அப்போ 7-8 கிராமங்களை நாங்க இன்னைக்கு ஒரே நாள்ல சந்திக்கிறோம். எவ்வளவு வேலைகளை நாங்க எல்லாருக்கும் ஒரு தொழிலுக்கு வக்கீலுக்கு நான் 3 நாளா டார்ச்சர் கொடுத்து இவர் என் பேச்சு கேட்க மாட்டான்னு சொல்லி போட்டு இங்க இருக்க நிர்வாகிகளை வந்து தூண்டி விட்டு, உண்மை சொல்றேன், அடுத்த அளவு கூப்பிட்டா வரமாட்டாரு. அப்பா நீங்க கூப்பிடுங்கப்பா, அவர் மனசு மாறுவாரப்பா சொல்லி அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு வர வச்சுட்டேன்னா அவரு மிகச்சிறந்த ஒரு தேவாங்கர் மேல பற்றுள்ளவர். ஒன்னை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு வள்ளிபுரம் ஊராட்சியில வந்து நாங்க ஒரு 11 மணி நேரம் இந்த கோயிலை வந்து அந்த கோயில் இந்த கோயில் அந்த கோயில் ஒரு நம் தேவாங்கர்னால் புகார் அளிக்கப்பட்டு நீர்நிலைன்னு சொல்லி பொய்யான புகார் கொடுத்து இடிக்கக்கூடிய சூழல் வந்து 15 நாள் அந்த நோட்டீஸ் கிடைக்கப்பட்ட காலத்தில் எங்கிட்ட வர்றாங்க, கழுத்துல கத்தி தொங்கிட்டு இருக்குது இடிக்கிறதுக்கு. ஆனா 15 நாள் டைம்ல நாங்க பல கட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணி கடைசியில 11 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் கோயில் முன்னாடி. கோயில் முன்னாடி இல்ல, கோயில் இடிக்கிறதுக்கு பீஸ்ஃபுல் கமிட்டி போட்டு ஆர்டிஓ விசாரணையில தாசில்தார் தவறான முடிவு எடுத்தார். எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுனா, எந்த உள்ளாட்சி மன்றம் எதிராக நடந்ததோ அந்த உள்ளாட்சி மன்றத்துக்கு முன்னாடி நாங்க உட்கார்ந்தோம். காலை 8 மணிக்கு உங்களை போன்ற அத்தனை மக்களையும் சேர்த்து இளைஞர்கள் மாணவர்கள் யூனிஃபார்மோட உட்கார்ந்தோம். காலையில் 8-10 மணிக்கு துவங்கின ஆர்ப்பாட்டம் நைட்டு 11 மணிக்கு தான் முடிஞ்சது. 11 மணிக்கு தாசில்தார் வந்துதான் முடிச்சு கொடுத்தார். சும்மா இல்ல, ஒரு சௌடேஸ்வரி கோயில வந்து இடிக்கணும்னு ஒருத்தர் நினைச்சாங்கன்னா அது கனவுலயே நடக்காது. அதே மாதிரிதான் இந்த ஊர்லயும் ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்காரு. அந்த நண்பருக்கும் இந்த இடத்துல கிடைச்ச வாய்ப்பை வச்சு சொல்றேன், அந்த நபரும் நல்லவராகத்தான் இருக்கிறாரு. பேசினா சரியாகும்,
யதார்த்த நடைமுறை கொண்டவர் எல்லாருமே. ஒவ்வொரு மனசனுக்குள்ளேயும் இன்னொரு மிருகம் இருக்குது. அந்த மிருகம் வந்து சில நேரத்துல தான் வெளியே வரும். வேண்டாம், இந்த சூழல் எல்லாம் மறந்துட்டு அவரும் இந்த திருக்கோயிலுடைய பணிகளை கலந்துட்டு அவர் கோயிலும் நல்லா இருக்கட்டு, அழகாக அருமையாக வளரக்கூடிய சௌடேஸ்வரி கோயிலும் அவரும் கைங்கரியம் பண்ணி இந்த மேடை வாயில நான் அவரையும் அழைச்சிடுறேன். அவருமே வந்து நடைபெறக்கூடிய பூமி பூஜையிலையும் கலந்து மேல நடக்கக்கூடிய கட்டட பணிகளையுமே அவரோட பங்கெடுப்பும் இருக்கணும்னு அந்த தம்பிகிட்ட இந்த கூட்டத்தின் வாயிலா கேட்டுக்கிறேன். இது வந்து எல்லாரும் ஒத்துமையா இருந்தா எல்லாமே நடக்கும். ஏன்னா அவர் வச்சுக்கிற கோயிலும் நாம் தொழில் பயன்பாட்டுக்கு கொடுத்த பூமி தான். நடராஜ் தேவாங்கர் கொடுத்த ஒரு குடியிருப்பு, அந்த குடியிருப்பில் நெசவு சட்டங்களை போட்டு தொழில் செய்யணும் தான் கொடுத்திருக்காரு. அந்த மனை பிரிவில் கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? அதுவும் அவர் செஞ்சிருக்காரு. அது எங்க கவனத்துக்கு வருது. வேண்டாம், அவரும் அந்த கோயில் நல்ல விதமா நடக்கட்டும். நாம் பகைமை பாராட்ட வேண்டாம். நான் நிர்வாகிட்டு கொஞ்சம் முன்னாடி எங்கிட்ட சொல்றப்பெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாரும் அரவணைச்சு போங்க, எல்லாம் அம்மா வந்து அதுக்கு ஒரு வழி விடுவான்னு நம்ம சொல்லிக்கிறாங்க. அதனால அந்த அந்த சகோதரருக்கும் நான் இந்த நேரத்தை சொல்றேன், நீங்களும் ஒரு பொது பயன்பாட்டுக்கு கைத்தறிக்காக கொடுக்கப்பட்ட திருக்கோயில் கட்டிக்கிறீங்க. எங்க சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கட்டிட்டு இருக்கிற கோயில் பாதியில கொரோனா காலத்தில் நின்னதுல இப்ப மீண்டும் துளிர் விட்டு கிளம்பக்கூடிய சூழல் இருக்கிற நேரத்துல நீங்களும் எல்லாத்தையும் மறந்து இந்த கோயில் திருப்பணியில வந்து கலந்துட்டு இந்த கோயில் வந்து சிறப்பா அமையிருக்கு. அந்த நபரும் இதுல இணையோன்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றபடி இந்த கோயில் பணிகள் துவக்கப்படும் போதும் சரி, மேற்கொண்டு எது வந்தாலும் சரி, தேவாங்கர் முன்னேற்ற அமைப்பு உறுதியாக துணை நிற்கும். வழக்கறிஞராகட்டும் நானாகட்டும் அதுல இருப்போம். அதுல அதைத்தான் செஞ்சுட்டு இருக்காரு வழக்கறிஞர். அதைத்தான் சொல்ல வந்தேன். நான் 11 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் செய்து காவல்துறை எங்களை கைது செய்யக்கூடிய சூழல் வந்தும் கூட நாங்கள் பயப்படவில்லை. 11 மணி நேரம் ஆர்ப்பாட்டம், நைட்டு நாங்கள் அரசாங்க ஒரு சூழல் இருந்தது, ஆனாலும் கைது செய்யல. என்ன காரணம்? அரசு இலாக்காவை நாங்கள் தடை செய்யவில்லை. நாங்க வள்ளிமரம் ஊராட்சிக்கு ஒரு அரசு இலாக்கா, அங்க நடக்கக்கூடிய அலுவலக பணிகளை நமக்கு பொதுமக்கள் பணிகளை நாங்க தடுக்கவே இல்லை. அது வாட்டிக்கு நடந்துட்டு இருந்தது. நம்ம கோரிக்கைகள் யாரு வரணுமோ அவரை வர வச்சோம். அதனாலதான் நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் பொதுமக்கள் தடைகளை மட்டும் செய்யாம உங்களோட உரிமைகளை கேளுங்க. அதுக்கப்புறம் வழக்கறிஞர்கிட்ட திருப்பி விட்டோம். அந்த கேஸ் வந்து இப்போ நான் வந்து ஒரு பொதுவுல ஒரு விஷயத்தை நான் பப்ளிஷ் பண்ணேன். அதாவது இந்த கோயில் இப்படி ஒரு பொருளாதார வளம் இல்லாத கோயில், இந்த அளவுக்கு நாங்க காப்பாற்றியாச்சு, யாரோ ஒருத்தர் வந்து எடுத்து நடத்துங்கன்னு சொல்லி நம்ம ஒரு வேண்டுகோள் வைக்கிறப்போ எனக்கு கிடைச்ச பாக்கியம், என் அம்மாவை நான் வந்து அந்த இடத்துல உரிமையோடு இருக்க வைக்கிறேன். எனக்கு இது ஒரு வாய்ப்பு, நான் இது ஒரு பாக்கியமா எடுத்து செய்யறேன்னு சொல்லிட்டு எங்களுடைய அண்ணன் வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர் திரு கண்ணன் அவர்கள் இன்னைக்கு வழக்கு நடத்தி அந்த கோயிலை மீட்டுக் கொடுக்கறதுக்குண்டான அனைத்து பணிகளையும் செஞ்சிட்டு இருக்காரு. இதை விட மனித நேயம் என்ன வேணும்? அவர் படிச்சாரு, வக்கீல் ஆனாரு, நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர். திருப்பி வர்றேன், படிச்சாரு, வக்கீல் ஆனாரு, நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர். நீ என்ன செய்ய போற? நீயும் படிக்கணும். நம்ம சமுதாயத்துக்கு இது போன்ற வரக்கூடிய அச்சுறுத்தல்களை அது யாராக இருந்தாலும் சரி, அல்லது எவர் விஷயமா இருந்தாலும் சரி, நீ செஞ்சு வரக்கூடிய அளவுக்கு ஒரு பாக்கியத்தை நீ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோங்கிறது தான் என்னுடைய தேவாங்கர் முன்னேற்ற அமைப்புடைய யாசகம். வேற ஒண்ணுமே கேட்கல. இது ஒண்ணு மட்டும் நீங்க செய்யுங்க. மற்றபடி நீங்க நல்லா படிச்சு நல்ல எதிர்காலத்துல அருமையான ஒரு பதவியில் அமரணும். யாரு கலெக்டர் ஆவீங்க, யார் டிஆர் ஆவீங்கன்னு எனக்கு தெரியாது. அது அவளோட லக்கு. அவ அனுகசம் இருந்தா எது வேணா நடக்கும். இன்னைக்கு நான் இங்க நின்று இருக்கேன்னு அதுவும் காரணம். சாதாரண ஒரு பழனியில ஒரு நெசவாளர் குடும்பத்தை சார்ந்த ஒரு பேரன். எங்க தாத்தா நெசவாளர். பழனி நரிக்கல்பட்டியில ஒரு கிராமம். நான் திருப்பூர்ல தான் பிறந்தேன். நான் படிச்சு ஐடிக்கு போனேன். ஒரு அரசியல்வாதியான தொழிற்கல்வியில நான் படிச்சு என்னென்னமோ பண்ணணும். இன்னைக்கு ஒரு பல முகமா இருக்கிற சமுதாயத்துறை தலைவரா, அரசியல் எல்லாம் அத்துப்படி. அதனால ஊர்னங்க அடிச்சு இந்த அளவுக்கு நாங்க இவ்வளவு தூரம் போகணுமா இருக்கிறோம். எல்லாமே இருக்கு. இது பல முகமா இருக்கிறாங்க. இவர் அதுக்கு எப்பவுமே ஒத்துழைப்பு. என்னுடைய நீண்ட கால அனுபவத்துல என்னுடைய வக்கீல் தலைவர் வந்து என்னுடைய 25, 26 வயசுல எனக்கு முட்ட துணையாக நண்பனாக, நான் சிறை சென்ற போது கூட என்னை மீட்டு கொடுத்தவர், வழக்குல இருந்து விடுதலை செய்து கொடுத்தவர்.
நன்றி கடன் பட்டிருக்கிறார் அவருக்கு எப்பவுமே. இன்னைக்கு அவர் நம்ம சமுதாயத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்காரு. அதனால அடுத்ததாக திரு வழக்கறிஞருடைய தலைவர் வக்கீல் கண்ணன் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த அளவுக்கு என்னுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி, எல்லாருக்கும் நன்றி பாராட்டி அமர்கிறேன். வினோபாஜி சோழேஸ்வரியம்மன் திருக்கோயில் தலைவர் ஆறுசாமி அவர்களே, பொருளாளர் வெள்ளிங்கிரி, நிர்வாகிகள் செந்தில்குமார், ஆறுமுகம், பழனிசாமி, கதிர்வேல், முத்துக்குமார், செல்வராஜ் மற்றும் விழா ஒருங்கிணைப்பு செய்துள்ள கணேஷ் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் வந்துள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, எதிர்கால கனவுகளோடு இந்த மேடையின் முன்பே அமர்ந்துள்ள இளம் தலைமுறையினர்களே, அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். முதல்ல இன்று நான் தாமதமாக வந்ததற்கு உங்கள் அனைவருக்கும் நான் மன்னிப்பு கோருகிறேன். சில தவிர்க்க முடியாத காரணங்களால், குடும்ப விழா காரணத்தினால் என்னால் வர தாமதமாகிவிட்டது. ஆனால் மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நான் பேசுறதுக்கு நம்ம தேவாங்க முன்னேற்ற அமைப்பு தலைவர் என்ன வச்சிருக்கார் எல்லாத்தையும் சொல்லிட்டார். நான் இடத்து பேச முடியும். நம்ம சமுதாயம் என்ன, நம்ம சமுதாயத்தோட சம்பிரதாயங்கள் என்ன, நம்ம இளம் தலைமுறைகள் வந்து எப்படி இருக்கணும், என்னென்ன மாதிரி எல்லாம் எதிர்காலத்துல வர முடியும் அப்படிங்கிற எல்லா வரதையும் சொல்லிட்டார். எங்களுக்கு பேசுறது கொண்டு வைக்க முடியும். எல்லா மீட்டிங் இதே பிரச்சனை எங்களுக்கு. இருந்தாலும் சில அறிவுரைகளை குழந்தைகளுக்கு சொல்றேன். இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய நம்ம சமுதாயத்தின் மேல இருக்கக்கூடிய தாக்குதல்களை எப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிறவர்களுக்காக ஒரு சீக்கிரம் முடிச்சிடுறேன். இப்போ இவரு தேவாங்க முன்னேற்ற அமைப்போட தலைவர் சொன்னாரு, கல்வி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. 100% முக்கியம். ஏன்னா நானும் ஒரு குக்கிராமத்தில் பிறந்த நபர் தான். இன்னைக்கு வந்து வழக்கறிஞர் வந்து நான் பிறந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தலைவர் சந்திச்சேன், இந்த வழக்கு சம்பந்தமா சந்திச்சேன். அப்ப விதைதான் இன்னைக்கு மரமா முளைச்சு கிளை பரப்பி இருக்கு அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நம்மள இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அந்த உலக வளர்ச்சிக்கு நம்ம சமுதாயத்துக்கு நம்ம வளர்ந்து பெரியாராகி நம்ம சமுதாயத்துக்கு ஏதோ வகையில சேவை செய்யணுங்கிறத மனசுல ஏற்றி வச்சுக்கணும் நீங்க. ஏன்னா அதுக்கு அடிப்படை காரணம் ஒரு பொறுப்புள்ள பதவிக்கு வரணும்னா படிப்பு ரொம்ப முக்கியம். அதான் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு யாருக்கு தெரியாதா மாடெல்லாம் மற்றையவை. அதாவது கல்வி மாதிரி ஒரு செல்வம் வந்து உலகத்திலேயே கிடையாது. கேள்வியின் மூலமாக பெறக்கூடிய இந்த கல்வி அது தரக்கூடிய பலன் வந்து எதுக்குமே ஈடாகாது. அதனால அழியாத செல்வம், யாருமே திருடிட்டு போக முடியாது. நீ சொத்து வச்சிருந்தாலும் திருடிட்டு போயிடுவாங்க. கல்வி யாராவது தொட முடியுமா? முடியாது. அதனால கல்வி அடிப்படையை படிப்பு வயசுல முழுக்க கவனம் வந்து படிப்புல தான் இருக்கணும். நிறைய இன்னைக்கு வந்து பதர்கள் நிறைய இருக்கு. நம்ம மனசை வந்து டைவர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இருந்தாலும் நம்ம குறிக்கோள் வச்சுக்கணும். நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு கலெக்டர் ஆகணும், அல்லது ஒரு அரசியல் ஒரு பெரிய ஆளாகணும், அல்லது ஒரு தொழில் முனைவராக ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வை வந்து உள்ளுணர்வுல ஏற்படுத்திக்கிட்டு நம்ம எண்ணம் போல் வாழணும்னு சொல்லுவாங்க. அதனால மனசுல எதை நிறுத்துறீங்களோ அது மாதிரி. அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்ற பாருங்க. ஒரு ராஜா ஒருத்தர் 2 சிப்பாயிட்ட சொல்லி இந்த மாதிரி கண்ணாடி வாங்கிட்டு வாடா அப்படிங்கிறார். கண்ணாடின்னா அவங்களுக்கு சிப்பாய்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம். கண்ணாடி வாங்கிட்டு வர சொன்னாரு. என்ன கண்ணாடி? கண் கண்ணாடி இருக்கு, முகப்பாக்கம் கண்ணாடி இருக்கு அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, ராஜா கிட்ட போய் கேட்கறாங்க, ராஜா இது மாதிரி கண்ணாடி வாங்கிட்டு வச்சிருக்கீங்களா? என்ன கண்ணாடி வாங்கிட்டு வந்து? அட சவரம் பண்றதுக்கு என்னோட முகம் தெரியற மாதிரி ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்றாரு. சரிங்கன்னு போயிடுறாங்க. போனவங்க சாயங்காலம் வரைக்கும் வரவே இல்லை. அப்புறம் இவங்க ஒவ்வொரு கடைக்கும் போறாங்க, கண்ணாடி எடுத்து பாக்குறாங்க.
திருப்பி வச்சுட்டு வந்துடுறாங்க. சின்ன கண்ணாடிகள் பெரிய கண்ணாடி வரைக்கும் பார்த்து திருப்பி வச்சுட்டு வந்துடுறாங்க. அப்புறம் வெறுங்கையோடு வீட்டுக்கு வராங்க. வரும்போது ராஜா கேட்குன்னா கண்ணாடி அப்படின்னு. அதான் நீங்கள் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, கண்ணாடியில் என் முகம் தெரியுற மாதிரி கண்ணாடி வாங்கிட்டு வர சொன்னீங்க. நான் எந்த கண்ணாடி எடுத்து போல என் முகம் தெரிய மாட்டேங்குது, அதை உங்கள் முகம் தெரிய மாட்டேங்குது ராஜா, நான் எப்படி அதை வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்மளோட எண்ணங்கள் அப்படித்தான் இருக்கு. நம்மளோட அறியாமை, நம்ம அறியாமைனால அது என்ன நோக்கத்துக்காக முகம் பார்க்குற கண்ணாடி சொல்றதுக்காக அது சொன்னதை நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு என்னோட முகம் தெரிகிற மாதிரி ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னதை அவங்க யார் இருந்து பார்த்தாலும் இது யார் முகம் தெரியும், பார்க்குற முகம் தான் தெரியும். ஆனால் அதை வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்க கண்ணாடி வாங்காம வந்துடுறாங்க. இதே கான்செப்ட் நாம எல்லாமே இருக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய புரிதல் இல்லாமல் நிறைய இருக்கும். அதனால வந்து விவரங்களை தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டியான காலகட்டத்தில் வந்து நம்ம விவரங்களை எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து எதிர்காலம் இருக்கு நம்மளுக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நிறைய சப்ஜெக்ட் படித்து சர்டிஃபிகேட் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் சேலரிஸ் வந்து ஹைட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனால படிக்கும் போது கவனம் வந்து அதுக்காக என்ன உதவி வேணாலும் கேளுங்க. தயவு செய்து படிப்புக்கு எந்த காரணத்தை கொண்டு சோட விட்டாதீங்க, அது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடிப்படையாக வந்து உங்களோட தெய்வ அனுகிரகம் வேணும். அதனால கடவுளை வந்து கும்பிட எந்த காரணத்தை கொண்டும் மறக்கக்கூடாது. அடுத்தது, உங்களுக்கு இந்த மாதிரி படிப்புல வந்து ஏதாவது உதவி தேவைப்பட்டா கூட நீங்க எந்த மார்க் ஹைக்கா ஃபிக்ஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் நம்ம இதுல வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நிறைய டோனர்ஸ் நிறைய இருக்காங்க. நீங்க ஒவ்வொன்றும் நீங்க ஒரு ஸ்கெட்ச் வச்சு ஒரு நேம்டு பர்சனா வந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதனால படிப்புல தயவு செய்து கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. இன்னும் சொல்ல கூட பெரியவங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்களா, இன்னைக்கு ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து நிறைய இடத்துல புரிதல் இல்லாம இருக்கு. ஏன்னா நான் சும்மா ஒரு உதாரணம் சொல்ல போனா, நான் வழக்கறிஞர் நான் வரக்கூடிய வந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா விவாகரத்து கேஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒற்றை இயக்கத்துல தான் இருக்கும். ஒரு 4 கேஸ் 5 கேஸ் தான் இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு சராசரி 1000 கேஸ் பக்கம் ஃபைல் ஆகுது. என்ன காரணம், 2 பேருக்குள்ள கணவன் மனைவி கிடைக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, புரிதல் இல்லை, விட்டு கொடுத்தல் அந்த தன்மை போயிடுச்சு. 2வது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இணையதளம் சரி, அதாவது இன்டர்நெட்டும் சரி, அல்லது டிவியோட சீரியல் சரி, சினிமாக்கள் சரி, அதாவது இயற்கைக்கு ஒவ்வாறு சங்கதிகளை தான் பெருசு பண்ணி காட்டுறாங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுங்க, எடுத்தா கொலை இதை தவிர வேற ஏதாவது இருக்கு. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் செய்தியில அதான் தான் இருக்கு. அப்போ நம்ம இதுக்குள்ள இருக்கக்கூடிய சங்கதிகளை வந்து நல்ல சங்கதிகளை நம்ம பொறுக்கி எடுத்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். நம்ம என்ன திரும்ப என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணம் தான் மைண்ட்ல வந்து ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும். நீங்க ஒரு அல்லாத பாசிட்டிவான நேர்மையான எண்ணங்களை நீங்க வளர்த்திக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு எண்ணங்களும் செயல்களும் நல்லபடியா இருக்கும். அப்பதான் நல்ல ஒரு சூழ்நிலை அடைய முடியும். இப்போ பொதுவா ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை வீட்டுல கணவன் மனைவி குழந்தைகளும் சேர்ந்து ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடுறீங்க? யாராவது வீட்டுல நடக்கிற இன்னைக்கு? வெரி குட். இன்னைக்கு இத்தனை பேர் இருந்தாலும் ஒரே ஒன்று தான் கை வைக்கிருக்காங்க. நீங்களுமா? வெரி குட். 2 ஃபேமிலி தவிர. இது எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் உணவு பரிமாற்றம் இல்லை, உணர்வு பரிமாற்றம். அப்ப உட்கார்ந்து மனசு விட்டு பேசிக்க முடியும். 4 பேர் அந்த 4 பேர் ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அவங்க கூட உணர்வு, அதாவது 4 பேர்த்தோட எண்ணம் என்ன, அவங்க எப்படி அந்த டைம்ல வந்து உங்களோட மனசை விட்டு பேசிக்கலாம். ஒரு தவறு பண்ணா திருத்திக்கவும் முடியும். ஒரு வழிகாட்டல், பெரியவங்க வந்து குழந்தைகளுக்கு வழிகாட்டல் செய்ய முடியும். அப்புறம் அந்த ஒட்டுக்கா உட்கார்ந்து சாப்பிடும் போது அந்த ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றது, அட்லீஸ்ட் சாப்பிடும்போது ஒரு 10 நிமிஷம் சாப்பிடுங்க இல்லையா, அந்த நிறைய வீட்டுல 1 மணி நேரம் கூட ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்றது அர்த்தம். எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் வரும்? புரிதல் வேணும், விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை வேணும். பிரச்சனைகள் எங்க இல்லாம இருக்கு? மேக்சிமம் பிரச்சனைக்கு காரணமே இன்டர்நெட்டோ டிவி சீரியல் தாங்க. நீங்க எந்த சீரியலையாவது ஒரு நேர்மறையான கதை சொல்றாங்களா, ஒருத்தர் எப்படி கொலை பண்ணலாம், இந்த மாதிரி எப்படி ஒரு, அதாவது என்னன்னா சில குற்றங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாக்களை பேஸ் பண்ணிதான் அந்த குற்றங்கள் நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். அப்ப எண்ணங்கள் வந்து அது என்ன சொல்றாங்க அதான் வந்து இப்ப புதுசா ஒரு படம் வந்திருக்கா பேட் கேர்ள்னு சொல்லிட்டு, அதாவது சமுதாயத்தை சீரழிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அவனுக்கு காசு பண்றதுக்கு இத்தனை வேலை செய்யறாங்க. ஆனா அதுல இருந்து நாம் விலகி இருக்கிறது. இப்போ ஒரு விவசாயம் பண்ணும்போது பயிர் வந்துச்சுன்னா களையை கூட வருத்தம் செய்யும். நான் வந்து பயிர் அழிச்சிட்டு இருக்கேன், களையத்தான் முதல்ல எடுக்கணும். அப்ப அந்த மாதிரியான தயாரிப்பான படங்களையோ சீரியலையோ தயவு செய்து டோட்டலாவே புறக்கணிக்க வேண்டிய சூழ்நிலை நாம் இருக்கிறோம். ஆனா அதுதான் நம்மளுக்கு அட்ராக்ட் பண்ணுது. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒரு குச்சி மேல மாடிகளும் குடிக்கலான்னு வருவான், அந்த காலத்துக்கு சிவரு மேல வைப்பா, உடனே தொடர்ந்து ஓடுவான். நம்மளுக்கு உடனே வந்து த்ரில்லிங், அடுத்து குதிச்சிருவானா குதிக்க மாட்டானா அப்படின்னு அடுத்த பார்க்க தூண்டும்.
இதுதான் வந்து கெட்ட செயல்கள், அதாவது இந்த எதிர்மறையான செயல்களை வந்து இந்த மாதிரி ஊக்கப்படுத்துவாங்க. பட் அது நம்ம அதுல வந்து ஒரு பலியாகாம அது நல்ல நேர்மையான எண்ணத்தோட வந்து செயல்படணும். தயவு செய்து குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எந்த காலத்துக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பொண்ணுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதெல்லாம் எப்படின்னா ஒரு பெண் குழந்தையை வச்சிருக்கிறவங்க வந்து எந்த காலத்துக்கு வந்து தனிமையை ஈவன் நம்ம குழந்தைகள் செல்போன் யூஸ் பண்றாங்க, நெட் இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க, தனிமையா ஒரு அறையை கொடுத்து யூஸ் பண்றதுக்கு பர்மிட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வளரக்கூடிய வயசு எது நல்லது கெட்டதுங்கிறது தெரியாது. அது உட்கார்ந்து சொல்ல முடியாது. நம்ம இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருப்போம், இல்லைன்னா வேற மாதிரி டைவர்ட்டா இருக்கும் வாய்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு காரணமா இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் கண்காணிப்பு மிக்ஸ் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க அல்லது ஸ்கூலுக்கு படிக்கிற பொண்ணுங்க, ஏஜென்ட் பொண்ணுங்க என்ன பண்ணோம்னா முடிஞ்ச அளவு தனிமையா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதுவுமே சொல்றது இல்லை. ஆனா எந்த காலத்துக்கு மட்டும் தனிமையை வந்து ஒரு தனிமையை ஏற்படுத்துறது தவிர்க்க பார்க்கணும். ஏன்னா சில குற்றங்களுக்கு வந்து யாரும் பார்க்கல அப்படிங்கிறது தான் வந்து அடிப்படை காரணமா இருக்கு. அந்த குற்றத்தை செய்யறதுக்கு அதான் தூண்டுது. அதனால வந்து சில கண்காணிப்பு வந்து நம்ம குழந்தைக்கு அவசியம். அதுக்காக குடும்பத்தோட உட்கார்ந்து பேசுங்கிறது. அதனால ரெண்டாவது இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நம்ம சமுதாயத்துக்கு என்ன பண்ணணுங்கிற எண்ணத்துல அவரோட தலைவரோட பேசிட்டு இருக்கும்போது பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில வந்து நிறைய இடத்துல பாடுபட்டு, நிறைய இடத்துல வேதனைப்பட்டு, சங்கடப்பட்டு, நிறைய பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு அடிபட்டு தான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காரு. ஆக சும்மா வந்து ஒரு நாள் நாங்க டக்குன்னு ஆரம்பிக்கலாம். இப்ப இந்த உணர்வு இருந்தா மட்டும்தான் நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ண முடியும். அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பெரியவங்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் இந்த எதிர்காலத்துல வந்து நம்ம நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டு நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு பொருள் எல்லாம் வேண்டாங்க. நாங்க பொருள் வாங்குறது இல்லை. நீங்க ஏதாவது உங்க வகையில அதாவது எங்களோட ஆர்கனைஸ் பண்ணி செய்யுங்க. ஏன்னா பாலசமா இருக்கிறது சார் ஒரு நம்பர் தான், நம்ம கம்யூனிட்டி சேர்ந்தவர் தான் நம்மளுக்கு இவ்வளவு ஒரு பேக் கொடுத்து ஒரு பண்றாரு. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்மளால கொடுக்க முடியும். இதுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் எங்களை யூஸ் பண்ணிக்கங்க. அதனால இந்த அமைப்புல வந்து நீங்களாக வாலண்டியர்ஸா வந்து சேர்ந்து ஒரு என்ன மாதிரி பண்ணலாம். இது வந்து டொனேட் தான் பண்ண முடியாது, நிறைய கல்ச்சர் மாதிரி கூட பண்ணலாம். அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா நீதி கதைகள் சொல்லிட்டு எல்லாம் இருந்தது, நாட்டு டெய்லாம் இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் போச்சு. என்னைக்கு சீரியல் வந்துச்சோ அது போச்சு. நீதி கதையெல்லாம் ஒண்ணு யாரும் எங்கேயும் படிக்க மாதிரி தெரியல. கதைக்கு வேணா பேசுறாங்க ஒழிய நடைமுறைக்கும் கதைக்கு சம்மந்தம் இல்லாம போயிட்டு இருக்கு. அதனால நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க பொறுப்பு. அதே மாதிரி குழந்தைகளும் இந்த மாதிரி நல்ல விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி ஒவ்வொருத்தரும், அதாவது படிப்புல மட்டும் கிடையாது, அரசியல் ஆட்சி அதிகாரத்திலையும் சரி, ஒரு அரசாங்க பொறுப்புலையும் சரி, அல்லது ஒரு அரசியல்வாதியாகவும் சரி, தொழில் முனைவராகவும் சரி, இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தயவு செய்து நம்ம கிட்ட இருக்கிற தைரியத்தை வச்சிருக்க. முதல்ல நீ பேசுறதுக்கும் சரி, ஏதாவது எதுனாலும் சந்தேகமா கேட்கறது சரி, எந்த காலத்துக்கும் கிளாஸ்ல கூட தயக்க வேண்டாம். ஓப்பனா தயவு செய்து நம்ம எந்த தப்பு கிடையாது, நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலை கேட்கிறோம். அதனால சந்தேகத்தை கேட்கறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பேசுறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தயவு செய்து எங்க இருந்தாலும் தாராளமா கேளுங்க, சந்தேகத்தை கேளுங்க, சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களால் டெவலப் பண்ண முடியும். அதனால எங்களோட எதிர்பார்ப்பு நீங்க வந்து எதிர்காலத்தில் நீங்க பூர்த்தி பண்ணுவீங்கிற நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.